திருப்பூன்றம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர், தேசிய முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் வேட்புமனு அனைத்து கட்சி நண்பர்களோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்களோடு இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். எங்களுடைய வெற்றியின் அடையாளமாக தமிழகம் முழுவதும் மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு காணப்படுகிறது. அருமையண்ணன் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்தின் போதே இன்றைக்கு இருக்கிற அரசுக்கு இருக்கிற எதிர்ப்புணர்வு மக்கள் மத்தியிலிருந்து வெளிப்படுகிறது. அவருடைய பேச்சுக்கு கிடைக்கிற வரவேற்பு, எடப்பாடியுடைய கிடைக்கிற வரவேற்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற கூட்டணி வெற்றி பெறுவதைப் போல திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற வாய்ப்பினை அதனுடைய வேட்பாளராக தொடர்ந்து சட்டமன்ற பணியை செய்வதற்கான வாய்ப்பினை எனக்கு இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நல்ல இந்த பணியினை இறைவனை வணங்கி இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். பங்குனி உத்து நடைபெறும் நல்ல நாட்களில் இன்றைக்கு சிறப்பாக எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இன்றைக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நேற்று மாலை பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னோடியாக கலந்து கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. குறிப்பாக நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை பரிசாக அளித்து நேற்றுக்கு முன்தினம் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. சூரசம்ஹாரம் நடைபெற்றது இன்றைக்கு இருக்கிற அரசு வீழ்வதற்காக. நேற்று நடத்த பட்டாபிஷேகம் நடைபெறுவது எதிர்கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கான பட்டாபிஷேகம் நடைபெற்றதாக நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அறுவடை திருப்பரங்குன்றம் தொகுதியிலே தொடர்ந்து சட்டமன்றம் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கின்றதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வெற்றியோடு எங்கள் அண்ணன் மாற்று மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். நாங்கள் இந்த நல்ல பணிகளை செய்வோம். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஈர்ப்பு சக்தியுடைய இந்த திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் இன்னும் சிறப்பாக தன்னிறை பெற்ற தொகுதியாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்கிற மக்கள் தாங்கள் திருப்தி அடைகிற வகையிலே இந்த தொகுதி இருக்கும். ஏனென்றால் இது புகழ்பெற்ற தொகுதியாக இன்றைக்கு முருகன் மட்டுமல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு வானளாவிய கட்டடங்களோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மாற்றப்பட்டு இன்னும் அதிகமான பணிகள் செய்யப்பட இருக்கிறது. இங்கே இருக்கிற வடவழிஞ்சி ஐடி பார்க் இன்னும் முழுமையடைய இருக்கிறது. ஆக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மிகச்சிறப்பாக செயல்பட ரொம்ப நாட்டுக்கு முன்னைய பல்கலைக்கழகம் அது. பல்வேறு பள்ளி பிரிந்தாலும் கூட காமராஜர் பல்கலைக்கழகம் மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. ஆக இந்த தொகுதியின் சிறப்புமிக்க வெற்றி எங்களுடைய வெற்றியில் இருக்கிறது. அந்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறுவோம். இவைகளெல்லாம் நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றப்படும். அந்த வகையிலே அதோடு மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு வேண்டிய பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாங்கள் போட்ட திட்டம் தான். ஆனால் இப்போ இந்த அரசு இதை முழுமையாக முடக்கி போடுவதற்கு முயற்சி செய்திருந்தது. அதேபோன்று குடிநீர் இணைப்பு திட்டமும் முழுமையடையும். இதுதான் மக்களின் அடிப்படை தேவை. நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ரோப்கார் அமைக்கிற திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படாமல் அது முடக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் நடைபெறும். ஆக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் நிற்கிற நான் இந்த பகுதி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராகவும் வர வேண்டும். இன்றைக்கு பல்வேறு பணி சென்றவர்களோடு நாங்கள் பணியை தொடங்கி இருக்கிறோம். சார், மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த முருகன் தராச கையில் வச்சிருக்காரு, அவருக்கு நீதி கிடைக்குமா சார்? சாரோட இல்ல நியாயம் அவருக்கு நீதி, அவருக்கு இறைவன் அவருக்கு நீதி கிடைக்கின்றது. அதை நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும். நீங்க சொன்னபடி நாங்கள் வறுமை சொன்னபடி இந்த தராசு என்ற நியாய தராசு என்றது எங்களுடைய தேர்தலையே நியாய தராசு என்ற சின்னம் இருக்கிறது. திருப்பூன்று என்றைக்கும் நியாயத்திற்காக போராடி நியாயத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். எங்களுடைய கூட்டணி நண்பர்கள் எனக்கு வலிவும் பொலிவும் செய்வதற்காக பிஜேபி நண்பர்கள், அமமுக நண்பர்கள், தமுக நண்பர்கள், ஐஜேகே நண்பர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் நண்பர்கள் முழுமையாக எங்களுடைய இணைந்து செயலாற்ற தொடங்கி இருக்கிறது. இது எங்களுடைய வெற்றியின் அடையாளம். இந்த கூட்டணி வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. மிகப்பெரிய வலிவான பொலிவான மன மகிழ்ச்சியோடு செய்கிற கூட்டணியாக இருக்குது. ஆகவே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு எங்களோடு உடன் வந்திருந்த மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், அருமை சோழர் பிஜேபி சிவலிங்கம், அமமுக அருமை டாக்டர் டேவிட் அவர்கள், இங்கே தமாக்கள் வந்த மதிப்பிற்குரிய KSKR அவர்கள், மதிப்பிற்குரிய ராக்கப்பன் அவர்கள், மதிப்பிற்குரிய ஐயலு அவர்கள், இன்னும் இனிய தமாக நண்பர்கள் மற்ற அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா கூட்டணியும் எங்களுடைய இந்த வரவேற்பு கொடுத்திருக்க அவர்களுக்காகவும் என்னுடைய நன்றியினை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டார்கள்.